கோவை தபால் துறையில் 24 மணி நேர பார்சல் புக்கிங் வசதி. உள்நாடு வெளிநாடு என பிரத்யேக சர்வீஸ். வெளிநாடுகளுக்கு பார்சல்கள் அனுப்ப பேக் போஸ்ட் சென்டர் அமைப்பு. பொருட்களை வாடிக்கையாளர்கள் கொண்டு வந்தால் போதும், பேக் செய்து தபால் ஊழியர்கள் பாதுகாப்புடன் அனுப்புகிறார்கள். 24 மணி நேர பார்சல் புக்கிங் சர்வீஸுக்கு அமோக வரவேற்பு. தபால் சேவையில் இந்திய தபால் துறை முதலிடம் வகிக்கிறது. சில தனியார் கொரியர்கள் போல் கட்டண கொள்ளை தபால் துறையில் இல்லை. தபால் துறையின் மைல்கல்லாக 24 மணி நேர பார்சல் சேவை துவக்கப்பட்டுள்ளது. கோவை கவுண்டம்பாளையம் தேமையன் வீதியில் உள்ள ஒருங்கிணைந்த தபால் துறையின் கீழ் விரைவு தபால் மற்றும் பார்சல் சேவை துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் விரைவு தபால் பார்சல்கள் அனுப்பும் வசதிகள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனைத்து வகையான தபால் மற்றும் பார்சல்கள் அனுப்பும் வசதியும் இங்கு கிடைக்கும். லேடிஸ் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இங்க என்ன இருக்குன்னா, வர ஆர்டிக்கல் புக் பண்ணி வர ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே தான் பிரிச்சு நாங்க நிறைய இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். நாங்க பண்றது பேக் அண்ட் ப்ராசஸ். நாங்க இங்க பண்ணி கொடுக்கறது எல்லாமே இங்க இருக்க லேடிஸ் தான் மோஸ்ட்லி அதை கட்டி இங்க இருந்து பேக் பண்ணி நாங்க மற்ற எல்லா இடத்துக்குமே அனுப்பிட்டு இருக்கோம். அந்த ஆர்டிக்கல் எல்லாமே இங்க வரதை நாங்க ரிசீவ் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் அதை சார்ட் பண்ணுவோம். எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லி தனித்தனியா சார்ட் பண்ணுவோம். சார்ட் பண்ணிட்டு அதை மறுபடியும் அந்தந்த ஊருக்கு நாங்க க்ளோஸ் பண்ணி டெஸ்பாச் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு வண்டி நிறைய இருக்கு, அது மூலமா கனெக்ட் பண்றோம். அதை கொண்டு போய் ட்ரெயின்ஸ் மூலமாவும் இருக்கு, ஆர்டிஎன் இருக்கு, அப்புறம் ஃபிளைட்ஸ் இருக்கு. இது மூலம் எல்லா ஷெடியூல்ஸுமே நாங்க அனுப்பிட்டு இருக்கோம். இங்க இருந்து எல்லா இடத்துக்குமே போகுது, ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்குமே இங்க இருந்து அனுப்பிட்டு தான் இருக்கோம். வாடிக்கையாளர்கள் தாங்கள் அனுப்ப வேண்டிய பொருட்களை மட்டும் கொண்டு வந்து இங்கே பாதுகாப்புடன் பேக் செய்து அனுப்பலாம். பார்சல் கையாளும் பெண் பணியாளர்கள் உற்சாகத்துடன் பணியாற்றி வருகின்றனர். தபால் அனுப்பலாம், அதே போல் விரைவு பார்சல் அனுப்பலாம். உள்நாடு வெளிநாடு ரெண்டுக்குமே எல்லா வசதிகளோட பார்சல் தபால்கள் எல்லாம் அனுப்பும் வசதி. அதே போல் வாடிக்கையாளர்கள் வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்புறதுக்கு அவங்க திங்ஸை மட்டும் கொண்டு வந்தால் போதும், அதை பேக் பண்ணி அனுப்பக்கூடிய பேக் போஸ்ட் சென்டர், இது எல்லாமே இந்த 24/7 இந்த கட்டடத்தில் இந்த ஒருங்கிணைந்த மையத்தில் நாங்கள் இந்த வசதியை வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இது பொதுமக்கள்கிட்ட அதிக வரவேற்பு பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா, ஈவினிங் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகள்லாம் முடித்து அவங்க வீட்டுக்கு போகும்போதோ அல்லது இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு அவங்களோட தபால்கள் இதெல்லாம் அனுப்புறதுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் லேட் ஹவர்ஸில் எங்களுக்கு சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறது நெடுநாளே ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய இலாக்கா இப்படிப்பட்ட ஒரு வசதியை மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரிய பார்சல்கள், அதாவது இந்த சரக்கு கனரக வாகனங்களில் கொண்டு செல்லக்கூடிய இந்த சரக்குகளை கையாளுவதற்காகவே லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு வசதி பார்த்திங்கன்னா அஞ்சல் துறையில் இருக்குது. இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் சென்டர் பார்த்திங்கன்னா இந்த மையத்தில் தான் செயல்படுது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வசதி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பார்சல்கள் ரொம்ப அதிகமாகவே பார்த்திங்கன்னா இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட்டில் கையாளுறோம். கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இதன் மூலம் இலாக்காவிற்கு 8 கோடி வருமானம் நாங்கள் ஈட்டி கொடுத்துருக்குறோம். இந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் அவங்களோட தயாரிப்பை அவங்களோட டோர் ஸ்டெப்லேயே எடுத்து அவங்க சொல்கிற இடத்துல கொண்டு போய் அந்த டோர் ஸ்டெப்பில் டெலிவரி பண்ணுற வசதி தான். அது இந்த மையத்துக்கே வராது. ஏன்னா பொருட்கள் எல்லாமே பெரிய பெரிய பொருட்கள் அங்கேயே எடுத்து அவங்க சொல்கிற இடத்துல அங்கேயே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது. இதற்கான ஒரு சிறப்பு மையமும் லாஜிஸ்டிக் போஸ்ட்டுங்கிறது இங்கே செயல்பட்டு வருது. இதுவுமே இந்த 24 மணி நேரம் அந்த புக்கிங் வசதியோடு இங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக நாட்டின் அனைத்து பகுதிகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு பார்சல்களை பேக்கிங் செய்து பாதுகாப்பாக அனுப்பும் வசதிக்காக பேக் போஸ்ட் சென்டரும் இங்கு செயல்பட்டு வருகிறது. பார்சல் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஃபாரினுக்கு ஒரு பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி உள்ள அந்த பபுள் ரேப்பர் சரி, அந்த பாலித்தீன் டேப்பும் சரி, இதெல்லாமே சுற்றி நீட்டாக பேக் பண்ணலை அப்படின்னா கஸ்டம்ஸ் வரைக்கும் போய் அது ரிட்டர்ன் ஆகி வரும். இந்த மாதிரி காரணங்களால் அவங்களுக்கு அன்னெசரி டிலே வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காகவே இங்கே ஒரு பேக் போஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு வசதியோட ஒரு மையம் செயல்பட்டு வருது. நீங்கள் திங்ஸை எடுத்துகிட்டு வந்தால் போதும், உங்களுக்கு ஏற்ற அந்த சைஸில் அந்த அட்டைப்பெட்டி இலாக்காவே விற்கிறாங்க. அந்த அட்டைப்பெட்டியில் வச்சு அதை பத்திரமா பேக் பண்ணி அதுக்கு ஸ்ட்ராப்பிங் பண்ணி எல்லா வசதிகளோட இங்கேயே புக் பண்ணி இங்கேயே அனுப்பிச்சிடலாம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு வசதியும் கூட இந்த சென்டரில் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் பொதுமக்களுக்கு. பார்சல் அனுப்புவதற்கான அனைத்தும் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கிடைப்பதால் அலைய வேண்டிய தேவையில்லை. தபால் துறையின் இந்த 24 மணி நேர பார்சல் வசதிக்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளதாக கோட்ட கண்காணிப்பாளர் ஜெயராஜ் பாபு பெருமிதம் கொண்டார்.